ஓம் நம சிவாயா. சித்தர்களின் உலகில் கருணையும் ஞானமும் ஒன்றாக இணைந்த ஒரு மகானர் கருவூரார் சித்தர். இவர் பிறந்தது கொங்கு நாட்டில் உள்ள கருவூர் என்ற ஊரில். அதனால்தான் அவருக்கு பொருத்தமாக கருவூர் தேவர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. இவர் ஒரு அந்தண குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் கோயில்களில் பஞ்சலோக சிலைகள் செய்து கொடுக்கும் தொழிலில் இருந்தவர்கள். அதனால் சிறு வயதிலேயே சிவாலயங்கள், சின்ன சின்ன தலங்கள் மற்றும் சந்நியாசிகளை சேவிப்பது அவரது வாழ்க்கையின் ஒரு கூறாக அமைந்தது. அவர்கள் செய்த அந்த சேவைதான் கருவூராரை ஓர் ஆன்மீகச் சுடரின் மீது கொண்டு சென்றது. ஞானமும் நூல்களும் இவரது குரு போகர் சித்தர். அவரிடமே சித்த வைத்தியம், யோக ஞானம், ரசவாதம் போன்ற ரகசியங்களை கற்றார். 557 சீடர்களுக்கு குருவாக இருந்தார் கருவூரார். சிவ யோக முதிர்வு பெற்ற ஒரு நிஜ சித்தர். இவரால் இயற்றப்பட்ட நூல்கள் வாத காவியம், வைத்தியம், 500 யோக ஞானம், 500 குருநூல் சூத்திரம், பூரண ஞானம், பூஜா விதி, கற்ப விதி, மெய்ச்சுருக்கம், இன்னும் பல. தஞ்சை பெருங்கோவில் சித்தி ஒரு நாள் சோழ மன்னர் தஞ்சையில் பிரம்மாண்ட சிவாலயம் கட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அஷ்டபந்தனம் செய்த லிங்கம் மட்டும் சரியாக அமரவில்லை. தங்க லிங்கம் என்பது மதிப்பு கருதிச் சொல்லப்பட்டதால் இங்கே லிங்கம் என திருத்தப்பட்டுள்ளது. அதை அறிந்த போகர் ஓலை ஒன்றை காகத்தின் காலில் கட்டி அனுப்பி கருவூராரை தஞ்சைக்கு வரவழைத்தார். கருவூரார் வருகையுடன் அந்த பிரம்ம ராட்சசி தோன்றியது. ஒரே மந்திர உச்சாடனத்தில் அதை எச்சிலால் கரித்தார். பின் லிங்கத்தை அஷ்டபந்தனம் செய்து உறுதியாக நிறுவினார். மன்னன் அசந்து போனான். ஆனால் அங்கேயே ஆரம்பமானது அவமதிப்பும் பொறாமையும். சிலர் அவரை வாம பூசை செய்பவர், பித்தர் என்று பலரும் குற்றம் சாட்டினர். நெல்லையப்பரின் தூய தரிசனம் மற்றொரு நாள் அவரை திருநெல்வேலியில் நெல்லையப்பா, நெல்லையப்பா என்று 3 முறை அழைத்தார். அந்த நேரம் நைவேத்திய காலம் என்பதால் இறைவன் வெளியே வரவில்லை. சாதாரண மனிதன் அல்லாத கருவூரர் இங்கு பண்டையப்பா இல்லை போல என கேட்டுக்கொண்டே வெளியே சென்றார். அன்று அந்த கோயில் முழுவதும் எருக்கு செடிகள், புல் மண்டை வளர்ந்து அடைப்பு விழுந்தது. நாளைய பொழுதில் நெல்லையப்பர் அவரை வழியிலேயே வந்து சந்தித்து சொன்னார். அப்பனே, நீ வரும்போது நான் நைவேத்தியத்தில் இருந்தேன். அதனால் பதிலை சொல்ல முடியவில்லை. போனது போகட்டும், திரும்பி வா. அவருக்காக ஒவ்வொரு அடிக்கு ஒரு பொற்காசு விழுந்தது. அதுதான் கருவூரரின் பக்தியையும் சிவனின் அன்பையும் காட்டும் மறக்க முடியாத தூய தரிசனம். காயகற்பமும் சித்தியும் இவர் காயகற்ப முறையில் தேர்ந்தவர். வேப்பமரம் கொழுந்தை 27 நாட்கள் சாப்பிட்டால் விஷம் ஏறாது. 1 மாதம் சாப்பிட்டால் குஷ்டம் குணமாகும் என்று முதலாக அறிவித்தவர். அவரது மந்திர பலத்தால் ஐயும் கிளியும் சவ்வும் என்ற மந்திரத்தை உச்சரித்து மோகன மூலிகையை திலகமாக வைத்த அளவுக்கு அடுத்தவர்களின் மனநிலையை மாற்றியவர். அவ்வளவு சித்தியும் இருந்தாலும் அவர் எப்போதும் சாத்விகமான தந்திரத்தில் எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அதை பயன்படுத்தினார். ஜீவ சமாதி செய்தி இன்றும் அந்த கருவூரார் தஞ்சை பெரிய கோவிலின் பிரகாரத்திலோ அல்லது கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்திலோ ஜீவ சமாதியில் அருள் புரிகிறார். ஜீவ சமாதி பற்றிய இந்த தகவல் பொதுவான மரபை பிரதிபலிக்கிறது. அவர் வாழ்க்கை ஒரு அதிசயமல்ல, ஒரு விழிப்புணர்ச்சி. அவர் சொன்னது போல் அறிவும் ஆத்மாவும் சேர்ந்தால் சிவமே உன்னுள் தோன்றும். இன்னும் சித்தர்களின் பரம்பரை சுடரொளி தொடரப்போகிறது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐ அழுத்துங்கள். ஞானத்தின் அடுத்த பயணத்திற்கு வாரீர்.